சென்சார் போர்டு என்ன பண்ணாங்கங்கிற ஒரு தாண்டி படம் வந்து பொலிட்டிக்கலாக இவருக்கு ஒரு மைலேஜ் வந்து மார்ச் ஏப்ரல் ரிலீஸ் பண்ணால் கிடைக்கலாம். நம்ம வந்து அந்த ரிலீஸ் பண்ணுவாங்களா, நான் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன சஜஷன் ஆகத்தா நீங்கள் எப்போ தான் ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க என்ன பயப்படுவாங்க, எக்ஸாம் நேரம் என்னன்னா பசங்க படம் பார்க்க மாட்டாங்க ஒன்று, அதனால் அவங்க அப்பா அம்மாவும் படம் பார்க்க மாட்டாங்க, அப்பாக்கள் வேணால் படம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் 3 பேர் இருக்கிறாங்கன்னு 2 ஆடியன்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க. பேஸையே ஒரு ஆடியன்ஸ் மட்டும் தான் உள்ளே போவார். அப்போ என்ன சொல்லுவாங்க, இவங்க பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திருட்டு விசியில் பார்க்குறது, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பார்க்க இந்த மாதிரி. அப்போ வந்து படத்துக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஹீரோக்கே பெரிய சம்பளம், ப்ரொடக்ஷன் வேல்யூ பெருசாக போய் நிற்கணும், அது மாதிரி போய் நிற்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய நட்ட வருமா. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எதிர்பார்ப்பை தான் கூட்டுங்கனால ஐ வில் அட்வைஸ் டு ரிலீஸ் எனி டைம் தே கெட் த சர்டிஃபிகேட். அதில் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் படம் வந்து பொலிட்டிக்கல் இம்பாக்ட், அது படத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வசனங்கள் எல்லாருமே பேசுவாங்க, ஒரு தனி மனிதனுக்கு அப்படி ஆக்கும் அதெல்லாம் பேசுவாங்க. மக்கள் அதை ஏற்காதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குல்ல. நீங்கள் கர்நாடகாலையும் தமிழ்நாட்டிலையும் வந்து இந்த குளோரிஃபிகேஷன் பயங்கரமாக இருக்குது, ஆந்திராலையும் கூட. கேரளாவில் அது கிடையவே கிடையாது. அப்போ சினிமாவை மக்கள் பார்க்குற விதம் ஒன்று இருக்குல்ல. அப்போ இவங்க டயலாக்ல என்ன வைக்கிறாங்க பார்த்தா அந்த ரசிகர்கள் கைதட்டி ரசிகருக்கு உதவுமே தவிர அப்படி ஒரு வசனம் பேசிட்டாரு, நான் ஆணையிட்டால் பயங்கரமாக நல்லாட்சி கொடுப்பேன்ட்டார் தலைவர் சொல்லிட்டார், வாங்க எல்லாரும் போய் ஓட்டு போகணும், அந்த பிஸ்னஸ் கிடையாது.